ஹலோ, என்னங்க ஏன் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. எங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லாத சூழ்நிலையில இந்த குப்பத்துக்கு வந்தோம். ஆரம்பத்துல இந்த இடம் எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா நாங்க வளர்ந்த சூழ்நிலை அப்படி. வேற வழி இல்லாம தான் நாங்க இங்க இருந்தோம். ஆனா போக போக இந்த சூழ்நிலைய நாங்க ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மக்களோட நல்ல குணம் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. கூட பிறந்தவங்க கூட உதவ யோசிக்கிற இந்த காலத்துல யாருன்னே தெரியாத எங்களுக்காக நீங்க அங்கிள் அக்கா எல்லாரும் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. அட என்னங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லங்க, இந்த குப்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளவோ விஷயத்த தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இதுதான் என்னோட இடம், இங்கதான் நான் இனிமே வாழணும்னு முடிவு பண்ணேன். இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினைச்சேன். நான் IAS படிக்கணும்னு நினைச்சது கூட இவங்களுக்காக தான். இப்ப இவங்களே என்ன வெறுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா என்னால அதை தாங்க முடியல. சுமி, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இங்குள்ள மக்களுக்கு மறதி ஜாஸ்திங்க. நீங்க இந்த குப்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் செஞ்சீங்கன்றத மறந்துட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், எடுத்து சொல்லணும். சொன்னா புரிஞ்சுப்பாங்க. இதைத்தான் எங்க அண்ணனும் செஞ்சிட்டு இருக்காரு. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. இவங்களே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க பாருங்க. அவங்க கோவப்பட்டதுலயும் ஒரு நியாயம் இருக்குங்க. நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நிறைய நடக்குது. ஒருவேளை எங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்றாங்களோ என்னவோ. காசு வாங்கிக்கலாம், ஒல்ல வாங்கிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, வாங்கோ. காசு கஷ்டமா இருந்தாலும் தண்டல அது உன் அண்ணி தானே? அண்ணி மாதிரி இல்லை, அண்ணியே தான். என்ன தண்டல அது அந்த குட்டி கூட பேசிட்டு இருக்க? என்னடா பண்ண சொல்கிறேன்? நானும் பல தடவை சொல்லி பார்த்தேன். அதுக்கு அவனை தான் பிடிச்சிக்குது போல. பொழுதுக்கு சிரிச்சு சிரிச்சு பேசி நிற்குது, எரியுது அப்படியே. இல்லை தண்டல அது அப்போ வேற பொண்ணு. இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரே குடும்பம். ரோட்டில் பார்க்குறவன் என்ன நினைப்பான் அப்படின்ற? போ தண்டல, அது உனக்கு தான் அசிங்கம். போய் கேளு. கேட்டுலாமா? அதை விடுங்க, அதே போட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. வாடா, என்ன நாள் போல போய் கேட்டுருவோம். வேணாம், நீ போய் கேட்டு வா. நான் போய் வட்டி காசு வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் நீ ஒன்றும் வாங்க தண்டல. அந்த 200 ரூபா பேலன்ஸ் இருக்கு தண்டல. தண்டல நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ போ. குட்டியை பார்த்தாலே எஸ்கேப் ஆகிறான். நமக்கு என்ன பயம்? போய் கேட்குவோம். இங்க பாருங்க சுமி, நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இன்னைக்கு உங்களை இந்த குப்பத்தை விட்டு போக சொன்ன அதே ஜனங்க நாளைக்கு உங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. குப்பமோ கோபுரமோ மனுஷனுடைய அடிப்படை சுபாவமே இதுதாங்க. குட்டி, நான் ஒன்றும் பொழப்பில்லையா? பொழுதுனைக்கு பொண்ணுங்களோடய பேசினிக்கிறேன். ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்த பார், நீ யாருக்கிட்ட வேணா பேசு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க நம்ம விட்டாளு, எங்க அண்ணி. நீ பாட்டு ரோட்டில் ஒன்று பேசினிக்கிற, என்ன மேட்ரு? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ கிளம்பலாம். ஐயோ குட்டி, அவசியம் இருக்குதுப்பா. இதுக்கு முன்னாடி எப்படியோ நமக்கு தெரியாது. ஆனா இனிமே அது எங்க அண்ணி, நான் அவங்க வீட்டு மாப்பிள்ள. சும்மா அப்படி ரோட்டில் பேசியிருந்தீங்கன்னா கண்ணில் பத்தி என்ன நினைப்பாங்க? கண்ணில் பெஸ்டேஜ் என்ன ஆகுறது? சே, பிரஸ்டீஜை பத்தி நீ பேசிட்டு இருக்கியா? ஒரு பொண்ணோட கழுத்துல கட்டாய தாலி கட்டி அவங்க வீட்டு மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்கியே, வெக்கமல்ல உனக்கு? இல்ல, இந்த பார், அந்த பொண்ணு கழுத்துல கட்டாய தாலி கட்டணும், முட்டாய் தாலி கட்டணும். அந்த பொண்ணுக்கே பிடிச்சிக்குதியா? உனக்கு என்ன பிரச்சனை? இந்த பார், உங்க வீட்டுல குடி இருக்கான்னு ஒரு அடண்ட செத்துக்கிறியா நீ? வாடகை குடுக்கலாம் சொல்லி சேர்த்து குத்துக்கலாம். இந்த பார், எங்க அண்ணி மட்டும் ஊனு வார்த்தை சொல்லிட்டோம். நீ போய் மீன் பிடிக்கிறிய கடலு, அது மாதிரி இருக்குது என் ஊடு. என்ன நீ? தயவு செஞ்சு கொஞ்சம் போறீங்களா? கேட்டுக்கிட்டியா? உன்னதான் சொல்றான், குடும்பம் பேசுவது. பாப்பா, நான் உங்களை தான் சொன்னேன். அண்ணி இல்லைங்க, நீ இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது. சில பேர்லாம் கூட நல்லவா நின்று சீன் போட்டு நேர்ப்பானுவோ. ஆனா சின்ன சான்ஸ் வச்சுன்னு வைங்கோ, உள்ள போந்து சிம்சா பண்ணு போய் நேர்ப்பானுங்க, தெரியுமா? அன்மணிக்குது கையிருப்பா. குட்டி விடுங்க, டெய்லி விடுங்க. பாத்தியா பாத்தியா? சொந்தக்காரங்கன்றது எனக்கு ஒண்ணு அவங்களால தாங்க முடியல. பட்டுன்னு வந்து கேக்குறாங்க, நீ யார் தெரியுமா? 1 2 3 நாள் போ முதல்ல இங்க இருந்து. குட்டி, ஏன் இப்படி எங்களை கொடுமைப்படுத்துறீங்க? நாங்க உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? நீ பட்டுன்னு விட்டு சொல்லிட்டீங்க. நம்மளாம் ஒரே குடும்பம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு.
உங்களுக்கு ஒன்றா அது எனக்கும் தானே. நீ உங்களை குப்பத்தனுங்க வெளில போன்னு சொன்னானுங்களா? நைட் எவ்வளோ பிரச்சனை பண்ண தெரியுமா? எல்லாம் நம்ம குடும்பன்ற ஒரு இதுதான். தயவு செஞ்சு எங்களை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. இப்போ என்ன நீ உங்களுக்கு நிம்மதி வேணும், குட்டிக்கிட்ட பேசினா நிம்மதியா இருப்பீங்களா? தாராளமா போய் பேசுங்க. ஆனா அவனுக்கு தெரிஞ்சுக்கோங்க, நான் தான் வீட்டு மொதல் மாப்பிள்ள. அந்த குட்டி பையனை பார்க்கலாம் ஆச்சுனேங்கிறான் தெரியுமா உங்களுக்கு? நானும் எவ்வளோ நாள் தான் வலிக்காம நடிக்கிறது. கொஞ்சம் சொல்லி வைங்கோ. என்ன விட்டு போகுது. இதான் குட்டி கடையா? நான் கடைன்னா ஒன்றுத்தையுமே காணும்.